ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரை சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்திரம் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய்லேயே சேர்த்தா கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1/2 kg சிக்கனை கழுவி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கணும். அதாவது இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்த்தோன்னா சிக்கன்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கும். அதே மாதிரி சிக்கன் கொஞ்சம் பாதி வேக்காடு வந்த உடனே நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த ட்ரை சிக்கனுக்கு முதல்ல கை விடாமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட தான் அந்த சிக்கன் நல்லா வெந்து பூ போல் சூப்பராக இருக்கும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதால் நமக்கு அடி பிடிக்க தான் செய்யும். நம்ம இருந்தாலும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருணும். இந்த தண்ணி இருக்கிறப்பே அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சிக்கனை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சிக்கன் கிண்ட தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்கினாலும் கடையில் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க. அல்லது நீங்கள் வீட்டில் கட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு மசாலா இது எல்லாமே இந்த சிக்கனில் இறங்கி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி வாங்குறீங்கன்னா இதே மெத்தட் தான். நாட்டுக்கோழிலையும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை சிக்கன் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேம் மெத்தட் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நாட்டுக்கோழிலையும் சூப்பராக வரும். அதே மாதிரி நாட்டுக்கோழி மட்டும் இல்லாமல் மீன் மேக்கர், மஷ்ரூமு, ஏன் நீங்கள் உருளைக்கிழங்குல கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நல்ல காரஞ்சாரமாக இருக்கிறனால நீங்கள் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ்லாம் நீங்கள் இதை பனைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் இதெல்லாம் காலியான பிறகுமே வெறும் வடைச்சட்டியில் நீங்கள் ஒரு கரண்டி சாப்பாடை போட்டு அந்த வடைச்சட்டிலேயே நீங்கள் பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, பிரியாணிக்கு, தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த ட்ரை சிக்கனில் 2-3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பரட்டினீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வரும். அடுத்த ஸ்டேஜ் அதோடு நீங்கள் திரும்பவும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயும் சிக்கனோட மெர்ஜாகி உங்களுக்கு ட்ரை சிக்கனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும்.